ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு மந்திர உச்சாடல்கள் இருக்கின்றன. அந்த வகையில் முருகப்பெருமானுக்கும் பலவிதமான மந்திரங்கள் இருக்கின்றன. அவரை நினைத்து பலரும் பல பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அப்படி பாடிய பாடல்களை நாம் பாடினாலே முருகனின் அருளை நாம் விரைவாகவே பெற முடியும். இதில் முருகப்பெருமானின் ஒரு சில குறிப்பிட்ட மந்திரங்களை அனுதினமும் உச்சரித்தாலும் சரி, அல்லது முருகப்பெருமானுக்குரிய தினங்களில் மட்டும் உச்சரித்தாலும் சரி, செல்வ செழிப்புடன் நம்மால் நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழ முடியும். அந்த மந்திரங்களில் ஒரு மந்திரத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை நாம் தினமும் உச்சரிப்பதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வளமான வாழ்க்கையை வாழ முடியும். மேலும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் அந்த முருகப்பெருமானே நமக்கு அருள்வார். முருகப்பெருமான் நம்முடனேயே இருந்து நமக்கு நல்ல வழிகாட்டி நாம் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளை கொடுத்து சகல விதமான செல்வங்களையும் பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அருள் புரிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் முருகப்பெருமானுக்குரிய இந்த மந்திரத்தை தினமும் கூற வேண்டும். தினமும் கூற இயலாது என்பவர்கள் கூட முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் கூறுவதன் மூலம் முருகப்பெருமானின் அருளை விரைவாகவே பெற முடியும். இந்த மந்திரத்தை எப்போது கூறினாலும் சரி 27 முறை கூற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை கூறிவிட்டு அகத்திய பெருமானையும் முழு மனதோடு வழிபாடு செய்ய முருகப்பெருமானின் அருளால் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும். நாம் வேண்டிய வரமும் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானின் அருள் என்றென்றும் நமக்கு பரிபூரணமாக இருக்கும். ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா. ராகு காலம், யமகண்ட நேரத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் முருகப்பெருமானுக்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை 27 முறை கூறினால் போதும். முருகப்பெருமானின் அருள் நமக்கு என்றென்றும் துணையாக இருக்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.